என்ன செய்கிறோம் அப்படின்னா மாங்காய் வச்சு தான் ஒரு தொக்கு செய்ய போகிறேங்க. இது வந்து தயிர் சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மாங்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மாங்காய் எடுத்துருக்குறேன். இது மாதிரி தோல் சீவிக்குங்க. தோல் மட்டும் மேலே இருக்க தோலை சீவிக்குங்க. அப்புறம் நான் துருவி எடுத்துக்கலாம். துருவின மாங்காய் ஒரு கப் எடுத்துருக்குறேன். வெல்லம் ஒரு கப் எடுத்துருக்குறேன். கொஞ்சம் வரமிளகாய் தூளுங்க, கொஞ்சம் பெருங்காயம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயை எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிச்சிச்சுங்க. 2 உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். 2 கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அது 2 பெருங்காயம் போட்டுக்கலாங்க. அடுத்து மாங்காய் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தட்டி விடலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு 2 நிமிஷம் தட்டி விடுங்க. பாருங்கள், உப்பு போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டேன். அதுக்காக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. போட்டு 2 நிமிஷம் தட்டி விடுங்க. பாருங்க, 2 நிமிஷம் வதக்கிட்டேன். மிளகாய்த்தூள் போட்டு லைட்டாக தண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விடுங்க. பாருங்கள், 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்குறேன். 1/2 டம்ளர் விட்ட பத்தில் மறுபடியும் 1/2 டம்ளர் சேர்த்திருக்குறேங்க. நீங்கள் உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு நான் மூடி வச்சிடலாங்க. சிம்மிலே வச்சு நம்ம வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டுங்க. மறுபடி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் அப்பப்போ இடையில திறந்து இப்படி கிளறி விடணும், இல்லாட்டி பற்றிக்கும். மறுபடியும் 2 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. வேகிட்டு நல்லா சாஃப்டாக வேகணும் மாங்காய். அதுக்கப்புறம் அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், திறந்து பார்க்கலாம். ஒரு மாங்காய் வெந்துருச்சுங்க. நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதே மாதிரி ஒரு 2-3 டைம் வந்து நம்ம மூடி திறந்து 2-3 தடவை கிளறி விடணுங்க. இல்லாட்டி கீழே பற்றிடு. மாங்காய் நல்லா வெந்து வந்துச்சு பாருங்க. தண்ணியெல்லாம் வற்றி நல்லா மாங்காய் வெந்து வந்துச்சு. அடுத்து வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வெல்லம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். மூடிச்சிடலாங்க 2 நிமிஷம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. மூடி போட்டு 2 நிமிஷம் வச்சுங்க. வெல்லம்லாம் நல்லா உருகிடாயிடுச்சு பாருங்க. போதும், அதுக்கு மேலே வேண்டாம். உப்பு காரமெல்லாம் பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. எல்லோ கலரில் நல்லா இருக்குது பார்க்குறக்கு. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. மாங்காய்த்துக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. தயிர் சாப்பாட்டுலாம் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் கூட வச்சு சாப்பிட்லாங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. பிடிச்சிட்டா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தட்டி விடுங்க.